ஓகே, நம்ம ரெசின் ஆர்ட் மெட்டீரியலை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் மோல்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மோல்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி டஸ்ட்டு இல்லாமல் உள்ளே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் டஸ்ட் இருக்கும். இதை ஒரு பாலித்தீன் கவரு இல்லைனா அந்த சீட்டை வச்சு டஸ்ட்டு இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெசினும் ஹார்ட்னரும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரெசினும் ஹார்ட்னர் ரெண்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கையில் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டே ஆகணும். கையில் க்ளவுஸு, மாஸ்க் கண்டிப்பாக போடணும். ஓகே, நம்ம வந்து இப்போ ரெசினு ஹார்ட்னர் ரெண்டையுமே எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு பேர் தான் வந்து ரெசின் ஹார்ட்னர். இது வந்து இது 100 கிராம், இது வந்து 50 கிராம் ஹார்ட்னர், இது ரெசின். ஓகேங்களா, இங்கே போட்டிருப்பாங்க 50 கிராம் ஹார்ட்னரு, 100 கிராம் ரெசினு. இப்போ ரெசின் வந்து 2 டாட் எடுத்தோம்னா ஹார்ட்னர் வந்து 1 டாட் எடுக்கணும். இதுதான் வந்து இதுக்குள்ள கன்சிஸ்டன்சி. இதுக்குள்ள டியூபு எல்லாமே நம்ம மெட்டீரியலோட சேர்த்துருக்கோம். இல்லைன்னா நம்ம தனியாக கூட இது மாதிரி வாங்கிக்கலாம். இதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கப்பு இல்லைன்னா இது மாதிரி மோல்டு இருக்கும், இதுலேயுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச ரெசின் ஹார்ட்னர் ரெண்டையுமே மோல்டில் ஊற்றிடுறோம். இதில் ஒயிட்டு தான் இருக்குது, நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சாண்ட் பவுட்ரு இல்லைன்னா இங்க் ஒன்று இருக்குது. ரெண்டையுமே நீங்கள் இது ஊற்றினதுக்கப்புறம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரெசின் ஹார்ட்னர் ரெண்டையுமே நம்ம அந்த ரவுண்ட் சர்க்கிள் மோல்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோஸு, ட்ரை ஃப்ளவர்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன வைக்க போகிறோம்னு பார்க்கலாம். மோல்டில் என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நம்ம ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி வச்சுருக்கோம். பிரிண்ட் அவுட்டில் கலர் பிரிண்ட் அவுட்டை எடுத்து ஒட்டி வச்சுருக்கோம். இப்போ இது மேலே ட்ரை ஃப்ளவர்ஸு வேறு என்னென்ன டெக்கரேஷனுக்கு வைக்கலாமோ இந்த கலர் பேப்பரு, மைக்கா பவுட்ரு, இது எல்லாமே நம்ம வந்து இது மேலே வச்சு மறுபடியும் அந்த ரெசின் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி வச்சதை மேலே அப்ளை பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ வந்து இது மேலே என்னென்ன கொண்டு வரணும் உள்ள அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடணும். டிசைட் பண்ணி ஒட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரெசினையும் ஹார்ட்னரையும் மேலே அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு மேலே நம்ம என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ரெசினி ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு 1 டே வரைக்கும் கூட காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ ஃபைனலாக மோல்டு செஞ்சு முடிச்சிட்டோம். இதுதான் நம்ம அந்த ரிசல்ட்டு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நம்ம என்ன வேணாலும் எந்த சைஸு எந்த மாதிரி டிசைன் வேணாலும் மோல்டு செஞ்சுக்கலாம். இது நம்ம ஷோகேஸ்க்காக எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இது மாதிரி நம்ம ஸ்டாண்டில் கூட அப்படியே வச்சுக்கலாம். ஓகே.